உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாடு ஜோதிடம் அப்படின்னாலே பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரு கை ரேகை. எந்த ஜோதிட முறையிலுமே இது கிடையாது. எதை பேஸ் பண்ணி சார் ரேகையை வச்சு கண்டுபிடிக்க முடியுது? 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்களோடு ஞானத்தால் சொல்லப்படாத விஷயமே கிடையாது. அதில் இந்த ரேகையை மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிக்கிற எல்லாருமே டாக்டர் ஆக முடியல, படிக்கிற எல்லாருமே ஒரு அரசியல்வாதி ஆக முடியல, படிக்காதவனே ஒரு சினிமா துறையிலையோ கலைத்துறையிலையோ மிகச்சிறந்த ஆளுமை செய்கிறாங்க. அவன் பிறவினுடைய ரகசியம் சொல்றது தான் இந்த பாரம்பரியம் ஜாதகம் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பொது முறைகள் வந்துருச்சு, அவங்களும் பரிகாரம் தான் சொல்றாங்க. நாடி ஜோதிடத்துலையும் பரிகாரம் தான் இருக்கு, ரெண்டுமே பரிகாரம் தான். சரி, நாடி ஜோதிடத்தில் உள்ள பரிகாரங்கள் நாங்களா சொல்றது இல்லை, ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டதை நாங்கள் சொல்றோம். இது நல்லதா எடுத்துக்கலாம், கெட்டதா எடுத்துக்கலாம், அவங்க நிலையை பொறுத்து தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நிலம் வாங்குவீங்க, இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்க தலைமுறையை கஷ்டத்தை அனுபவிக்கும்ன்றது கூட ஓலையில இருக்குமா? சில பேர் பணம் சொத்து சுகம் எல்லாமே இருப்பான், வாகனம் கூட வச்சிருப்பான், வீடு இருக்கு. சில பேர் சொந்த வீடு வச்சிருப்பான், நல்ல வேலை இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்துல ஓலையில மிக பிரமாண்டமா அழகா சொல்லியிருக்கிறாங்க. நாடி ஜோதிடம் எல்லாருமே பொதுவா கும்பகோணத்துல போய் பார்ப்பாங்க. சரி, நீங்க சென்னையில பாக்குறீங்க. சரி, அப்ப உங்களுக்கு ஓலைகள் எப்படி கிடைக்குது? நீங்க சென்னையில பாக்குறதுக்கான காரணம் என்ன சார்? அது இடம் கும்பகோணம் தான் இடம் இல்லை, வைத்தீஸ்வரன் இடம் இல்லை. எங்க இருந்தாலும் அந்த ஓலைச்சுவடி இருக்கிற இடத்துல அது படிக்கக்கூடிய அந்த முறையை நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது அழகா அவங்களுக்கு நம்ம பதிவு செய்யறோம். அதை அவங்க ஏத்துக்கிறாங்க, கேட்டு பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாடி ஜோதிடம் அப்படின்னாலே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பெரிய ரகசியத்தை தான் கொடுத்துட்ருக்கு. நம்மளை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள், நம்மளுடைய முன்ஜென்மம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் அமைய போகுது அப்படின்றத வெறும் நம்மளுடைய கை ரேகை வச்சு A to Z எல்லா விஷயங்களையும் நாடி ஜோதிடத்தால் கண்டுபிடிக்க முடியுது. அதை நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாடி ஜோதிடர் திருச்சிற்றம்பலம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இவருக்கு 35 வருட அனுபவமும் இருக்கு. இவர்கிட்ட நாடி ஜோதிடத்துல இருக்கக்கூடிய இன்னும் பல சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. ஓகே, நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், நாடி ஜோதிடம் அப்படின்னாலே பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரு கை ரேகை. ஆமா, எந்த ஜோதிட முறையிலுமே இது கிடையாது. ஆமா, எதை பேஸ் பண்ணி சார் ரேகையை வச்சு கண்டுபிடிக்க முடியுது? வணக்கம். உலக தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த ரிஷிகளுடைய அம்மா அருமையான கருத்தை சொன்னீங்க. ரிஷிகள் பல சூட்சமங்கள் இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேகை அமைப்பில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வே அமைஞ்சிருக்கு, ரேகையே அமைகிறது. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் இன்றைக்கி ரேகையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் ரேகையை பதிவு பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இப்போ கண் விழிகள்லாம் எடுக்கிறாங்க. அப்போ கண் விழிகளுக்கும் ரேகையினுடைய அமைப்புகளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, தொடர்புகள் இருக்குது. இப்போ சித்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனித பிறக்கும்போது அந்த ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ போகிறாங்கங்கிற விஷயத்தை முன்கூட்டியே இந்த ரேகை இப்படி இருந்தால், இந்த ரேகையில் பிறந்தால் இப்படி வாழ்வாங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறது. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்களோடு அவங்க ஞானத்தால் சொல்லப்படாத விஷயமே கிடையாது. அதில் இந்த ரேகையை மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இந்த ரேகையினுடைய அம்சத்தில் தான் அவனுடைய வாழ்வை நிர்மாணமாகிறது. இந்த ரேகையில் பல விதமான ரேகைகள் அமைஞ்சிருக்கு. அந்த ரேகை முக்கியமாக சொல்கிறாங்க, இந்த ஒரு புள்ளி சங்கு ரேகை, மலர் மகுட ரேகை, கோபுர சங்கு ரேகை அப்படிங்கிற பல விதமான பிரிவுகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த சினிமா துறையில் வாழணும், இதை பற்றி பேசணும், மக்களுக்கு நன்னறியான விஷயங்கள் எடுத்து சொல்லணும், உங்களுடைய படைப்பு ரகசியம். எல்லா பெண்களும் இந்த வேலை செய்ய முடியுதா? அதுதான் இந்த ரேகையினுடைய அம்சம். இதில் தான் சூட்சமங்கள் அடங்கியிருக்கு. இந்த ரேகையை முழுமையாக கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்மாணமாக சாஸ்திர குறிப்புகள், ஒரு மனிதனுடைய சாஸ்திரங்கள், அவனுடைய பிறவி நேரங்கள், எந்த வருடத்தில் அவன் பிறக்கிறான், அவருடைய எதிர்காலங்களில் எப்படிலாம் அவன் கல்வி படிப்பான். படிக்கிற எல்லாருமே டாக்டர் ஆக முடியல,
படிக்கிற எல்லாருமே ஒரு அரசியல்வாதி ஆக முடியல. படிக்காதவனே ஒரு சினிமா துறையிலையோ கலைத்துறையிலையோ மிகச்சிறந்த ஆளுமை செய்கிறாங்க. அப்போ அந்த யோகம், விதி, அவன் பிறவினுடைய ரகசியம், இது சொல்கிறது தான் இந்த ரேகையினுடைய அம்சம். ஓகே சார். சார், இப்போ பொதுவாகவே நிறைய நான் நாடி ஜோதிடர்களை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நிறைய ரேகைகள் ஓலைகள் படித்து காமிச்சிருக்காங்க. அதுபடி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு வேளை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதர் வந்து அவர் சிறிய வயதில் அவர் குடும்பத்தை விட்டு தொலைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். அவருடைய ரேகையை பயன்படுத்தி நாடி ஜோதிட முடியுமா? அவரோட தொலைஞ்ச குடும்பத்தை வளர்ந்த அப்புறம் கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஒரு முக்கியமான கேள்விதாம்மா இது. ஒரு மனிதனுடைய அவன் தொலையணும், அந்த குடும்பத்தை விட்டு தொலையணுங்கிற விதி அதுவும் அந்த ஓலையில இருக்கும். அதுவும் இவன் தொலைஞ்சிருக்கிறான், இவன் இந்த பகுதியில் போய் இருப்பான், உயிரோட இருப்பான், இல்லை அவன் இந்த பகுதியில் போய் அவன் வாழ்வான். அவன் வாழ்ந்து குறிப்ப ஒரு மாமாங்கம் ஒரு 12 ஆண்டு ஆளும் பிறகு அந்த குடும்பத்தோட சேருவான். சில குடும்பத்தில் அரிய விஷயங்கள் என்னன்னா, வயதான பிறகு கூட வந்து அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிருவான். அப்படிங்கிற அந்த ஓலைச்சுவடியில கரெக்டா, அதாவது இந்த வயசுல அவங்க குடும்பத்தை கண்டுபிடிப்பாங்கன்றது ஓலையில இந்த வயசுல வந்து அவன் சேருவாமான்னு, இதுக்காக அச்சப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய வகையில இது கண்டிப்பா நடக்கும். ஒரு அரிய விஷயம் தான் இது. ஓகே ஓகே. நீங்க இந்த மாதிரியான ஆட்கள் யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா சார்? இப்போங்க எங்கள்கிட்ட வரக்கூடிய அதாவது மேல் மட்டத்திலையும் ரொம்ப கீழ் மட்டத்திலையும் அடிப்படையாக இருக்கிறவங்க கூட மட்டும் வந்து பார்க்குறாங்க. எந்த காலகட்டத்தில் யார் வந்து சேர்ந்து இந்த ஓலைச்சுவடிகளை பார்த்து அவங்களுடைய வாழ்வு முறை தெரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பு ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அவங்கள தேடி வர்றதா சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த ஓலைச்சுவடி கிடைக்கிறதில்ல. ஒரு அரிய பொக்கிஷம். ஓகே. ஒரு விதமான ஒரு விஷயங்கள் இத்தனை ஆண்டு காலம் கடந்தோம், 3000 4000 ஆண்டு காலம் கடந்தோம், இதை பற்றி பேசிட்டு இருக்கிறோன்னா ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது. இல்லாத ஒரு விஷயம் பேச முடியாது. சொல்லுவாங்க சில பேர், புதையல் இருக்குன்னுவாங்க. ஆனால் புதையல் எங்கேருந்து எடுக்க முடியாது, தேடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை பேசி பிரபலம் ஆயிடுறதும் உண்டு. ஆனால் இருக்கக்கூடிய நடந்த நிகழ்வை பதிவு செய்த சித்தர்கள் இந்த தமிழகத்தில் உலக நாடுகளிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அவங்க சொல்லப்படாத விஷயமே கிடையாது. எல்லா விஷயம் சொல்கிறாங்க. எப்படின்னா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்கள் குறிப்புகளாக நீங்கள் சரீரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு மருத்துவமாக சொல்கிறாங்க. அந்த மருத்துவ குறிப்புகள் தான் இன்னைக்கு இருக்குது. அந்த மருத்துவ குறிப்புகளில் தான் இன்றைக்கி எல்லாம் அந்த அலோதிய மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பானது ஏற்பட்டிருக்கு. அதனால் எல்லா மக்களும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. சில நோய்களுக்கு ஆளாகப்படக்கூடிய காலங்கள் இருக்குது. அது எந்தெந்த காலகட்டத்தில் அந்த நோய் அவனை அட்டாக் பண்ணும். சில பேருக்கு வந்து சர்க்கரை சம்மந்தப்பட்ட, நீர் சம்மந்தப்பட்ட, நரம்பியல் சம்மந்தமான, இல்லை வாழ்வியல் நிலையில் புத்திர சந்தான விளக்கங்கள் ஏற்படுத்த முடியாத சில நோய்கள்லாம் வரும். அப்போ மனிதன் தானே, அவனுக்கு ஏன் இது வருகிறது? அதுதான் கர்மா. அந்த கர்மாங்கிறது வந்து நம்ம இந்த மனித பிறவியில் ஒரு மனித பிறவியாக நம்ம பிறந்து வாழ்நாளில் பல சாதனைகள் நிகழ்த்த வேண்டிய ஒரு மனிதன் இடையிலேயே அவன் மரணம் ஆயிடுறான். ஏன் மரணமாகறான் யோசிச்சு பாருங்க. அவனுடைய கர்மா இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்து அவன் மரணமாகணுங்க விதி. அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆகையினால தான் சித்தர்களுடைய அந்த ஞான நிலைகளில் அவங்களுக்கு சொல்லப்பட்டதை அதில் எழுதியிருக்கிறாங்க. அந்த சாஸ்திர குறிப்புகளில் இந்த மனிதனை இப்படி தான் நிர்மாணம் பண்ணுறாங்க. இவன் வந்து மருத்துவர் ஆவான், இவன் கல்வி நிலைகளில் வந்து உயர்ந்த நிலை பெரிய பேராசிரியர் ஆகும், விஞ்ஞானி ஆகும், அரசியல்வாதி ஆகும், இல்லை நட்சத்திரம் மிகச்சிறந்த நட்சத்திர கலை உலகில் ஒரு பேர் புகழோடு இருப்பான். நீ நல்லா கவனிக்கிறாங்க. சிறந்த நட்சத்திரங்களாக இருப்பான், உலகம் பூரா பேசப்படக்கூடிய நட்சத்திரங்களாக இருப்பாங்க கலைத்துறையில். ஆனால் அவங்களுக்கு குடும்பம் இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் இருக்கு, பணம் ஏகப்பட்ட பேர் மேலே படுத்து தூங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க. அதே கலைத்துறையில் வாழ்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காடு ஏறி மலை ஏறி எவ்வளோ ஷூட்டிங் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் வளர்ச்சிருக்காது. ஆரோக்கியமாக இருப்பாங்க, திடமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் பொருள் செல்வங்களுக்கு தேடலாக இருப்பாங்க. அது என்ன காரணம்? அதே துறையில் தானே இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் கர்மா. விதி. விதி மிகப்பெரியது, வலியது. யாருக்கு என்ன இறைவன் கொடுக்குறானோ அதுதான். ஓகே. இதனால் நம்ம தான் இதை நம்ம தேடுறோம், நம்ம அலையிறோம், நம்ம இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் முடியாது. யாருக்கு எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைச்சே தீரும். அதனால் இதை போய் தேடி தான் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறாரு சித்தர்கள் சொல்கிறாங்க, முனிவர்கள்லாம், எந்த வயசில் இந்த ஓலைச்சுடி உங்களை பார்க்கணும்னு அமைப்பு இருக்கிறதோ அந்த வயசில் தேடி வரதா சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஓலைச்சுடியே கிடைக்கும். அப்போ இந்த ஓலைச்சுடியானது மிகப்பெரிய மகத்துவமானது. அவங்கவுங்க இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில்
எல்லா விதத்தையும் பார்க்குறாங்க. அதில் பார்க்கும்போது அவங்களுக்கு தேடல்களில் வந்து எதுவுமே அவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இப்போ என்ன நடக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கை குறைஞ்சி போன நேரத்தில் இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி எல்லா கோயில்கள்லையும் வந்து நிறைஞ்சு இருக்கிறாங்க மக்கள். அப்போ எங்கேருந்து வருது? அப்போ ஏதோ ஒரு துன்பங்கள், ஏதோ ஒரு கஷ்டங்கள், அவங்களுடைய துன்பங்களுக்கு எங்கடா போனால் நமக்கு சரியாகும், எதை தின்னா பித்தம் தெளியணுங்கிற மாதிரி தெய்வத்தை அந்தந்த தெய்வத்தை ஏதோ பார்த்துட்டு போய் அங்கங்கே வணங்குறாங்க. இந்த நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா இது மொபைலில் வரக்கூடிய அந்த இதை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்து காலத்தை ஓட்டுறாங்க. எதை தேடி போய் ஒரு விஷயத்தை பார்த்தா தான் அவங்க முழுமையான பலனை தெரிஞ்சு கொள்ள முடியுமா? எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். கண்டிப்பாக அது தேடாமல் இப்போ எல்லாமே யூடியூப்லேயோ இல்லை இந்த இருக்க மொபைலில் வரக்கூடிய ஆப்பில் எல்லாம் மனிதர்களால் சித்தரிக்கப்படுறது, எல்லா மனிதர்களால் அதில் வந்து பதிவு பண்ணுறது, அதை தேடும்போது உங்களுக்கு கிடைக்கிறது. இதை உணர மாட்டேங்கிறாங்க மக்கள். எதுவுமே தேடி போய் அதை பலனை 1 மணி நேரம் செலவு பண்ணி 2 மணி நேரம் செலவு பண்ணி அந்த சுவடியை பார்த்து அந்த சுவடியில் வரக்கூடிய நன்மையோ தீமையும் கலந்து அதுக்கான பரிகாரங்களோ அதுக்கான வழிமுறைகளை தேடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாமா, ஒருத்தவங்களுக்கு எங்கெங்கே கோயிலுக்கு போனோம் சார், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கெங்கே பார்த்தோம் ஜோதிடம் பார்த்தா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாதாரண ஒரு பொருள் ஒரு படியான ஒரு படியை வச்சுருப்போம், கால் படியான ஒரு படி வச்சுப்போம். அந்த கால் படியில் அந்த ஒரு படியான போகுமா? போகாது. யாருக்கு என்னென்ன பலன் எந்த நேரத்தில் தெரிஞ்சக்கூடிய அமைப்பு இருக்கிறதோ அதுபோல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சுவடிகள் மூலமாக சொல்கிறத பரிகாரம் பண்ணால் 100% அவங்க எண்ணங்கள் நிறைவேறியே தீரும். ஓகே சார். சார், பொதுவான ஜாதகம் பார்க்குறாங்கல்ல சார், பாரம்பரியம் ஜாதகம் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பொது முறைகள் வந்துருச்சு, அவங்களும் பரிகாரம் தான் சொல்கிறாங்க. நாடி ஜோதிடத்துலையும் பரிகாரம் தான் இருக்குது, ரெண்டுமே பரிகாரம் தான் சார். ஏன் நம்ம நாடி ஜோதிடத்தில் இருக்க பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? நல்ல கேள்வி, அழகாக இது எனக்கு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தோமா. ஒரே ஒரு விஷயம் நான் அதில் சொல்கிறேன் பாருங்கள். நாடி ஜோதிடத்தில் உள்ள பரிகாரங்கள் நாங்களாம் சொல்கிறதில்ல, ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டதை நாங்கள் சொல்கிறோம். இது நல்லதாக எடுத்துக்கலாம், கெட்டதாக எடுத்துக்கலாம், அவங்க நிலையை பொறுத்து தான் இருக்குது. ஆகையினால வந்து இதை எடுத்துக்கோங்க கட்டாயப்படுத்த முடியாது, இது செய்யிக்கோங்க கட்டாயப்படுத்த முடியாது. இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான பலனை மனப்பூர்வமாக நீங்கள் எடுத்து செய்யும்போது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒன்றுமா, இப்போ இந்த இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு, இந்த பூமியில் இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு இடத்துக்கு போனோம்னா அதே பூமியில் ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு, கோயில் அமையுது. அதே பூமியிலே பார்த்திங்கன்னா நிறையா கீழே வந்து தங்கம் கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது, எண்ணெய் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனால் கோயில் இருக்கக்கூடிய கிடைக்குது, இதே இடத்துல சுடுகாடும் கிடைக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய தேடல் எங்கேயுமே இல்லை, இந்த பூமியிலே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பூமி தான் ஒவ்வொரு இடத்தையும் அந்தந்த இடத்துக்கு, அதுக்கு பேர் லேண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. லேண்ட் எனர்ஜினா ஒரு பூமியினுடைய ஈர்ப்பு. இப்போ ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடையாக தான் இருக்கும், தங்க கடை அரிதாக தான் இருக்கும். அதே வேறு இடத்துல வேறு எங்கேயா போனீங்கன்னா வெறும் தங்க கடையாகவே இருக்கும். அந்த பூமியினுடைய ஈர்ப்பு அங்கே தான் விலை போகும். ஏன் வேறு இடத்துல அந்த மாதிரி போகாதா அப்படின்னு பார்த்தா போட்டால் அந்த விலை போகாது, அது இருக்கும். ஆனால் அது விற்பனை ஆகாது, கம்மியாக விற்பனை. இங்கே நம்ம உட்காந்துட்டு நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் தான் லேண்ட் எனர்ஜி. அதுக்கு தான் வீடு கட்டுறத மனையை பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு காரை வாங்கினா அந்த கார் நம்ம ராசியான காரான்னு பார்ப்பாங்க. நம்ம ஆடை சில நேரத்தில் ஆடை அணிவோம், அன்றைக்கி பார்த்தா நமக்கு சங்கடமாக இருக்கும், அந்த சட்டையை கூட நம்ம போட மாட்டோம். இது எல்லாம் காரணம் என்னென்னா இந்த அவங்கவுங்க மனநிலையில் ஏதோ தவறான ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து தெளிவு கிடைக்காத போகிறதுனால தான் ஏற்படுறது. தரமான ஒரு விஷயம் எங்கே போனால் இது நடக்கும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நல்லது நடந்து தீரும். அந்த பரிகாரத்தினால அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடந்து அவங்க குடும்பத்தில் சுபிஷங்கள் ஏற்படுத்தலாம். ஓகே சார். சார், சில பேர் வந்து தலைமுறை சொத்து வச்சுருப்பாங்க, தலைமுறையாக அவங்க குடும்பம் பராமரிச்சுட்டு வந்த சொத்து இருக்கும். சரி. ஆனால் அந்த சொத்தில் வந்து
ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கனவாவே இருக்கும். அதாவது 4 தலைமுறைக்கு முன்னாடி வாங்கின நிலமா இருக்கும், இந்த தலைமுறை வரைக்கும் அதுல வீடு கட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி வீடு கட்ட முடியாம இருக்கிறதுக்கு கூட காரணம் வந்து அந்த நிலத்தினுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க நிலம் வாங்குவீங்க, இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்க தலைமுறையை கஷ்டத்தை அனுபவிக்கும்ன்றது கூட ஓலையில இருக்குமா? கண்டிப்பா. அதாவதுமா, சில பேருக்கு வீடு யோகம் இருக்காது, சில பேருக்கு வாகன யோகம் இருக்காது, சில பேருக்கு கணவர் பெண்ணாக இருந்தால் கணவருடைய யோகமே இருக்காது, ஆணாக இருந்தால் பெண் மணிய யோகமே இருக்காது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்கிட்ட பேசணும்னு நினைக்கும், அவன் தப்பை செய்வான், அவனுக்கு இனிமையாக பேசுவான். சில பேர்கிட்ட பேச அவன் நம்ம மேலே அன்பாக இருப்பான், பாசமாக இருப்பான், அவன்கிட்ட பேசவே நினைக்க தோணாது. இதுதான் நெகட்டிவ் தாட் ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள். அது போலவே இந்த சில பேருக்கு இந்த இடம் வந்து செட் ஆகும், சே நம்ம ஆஃபீஸ் போய் உட்காந்து இடத்துல உட்காந்தோம்னா நல்லா ஜம்முன்னு பிரச்சனையாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு தோணும். அதே சமயம் வேறு இடத்துல போகும்போது ஏதோ நெகட்டிவாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் சொந்த வீட்டில் வார யோகம் இருக்கும். சில பேர் பணம் சொத்து சுகம் எல்லாமே இருப்பான், வாகனம் கூட வச்சுருப்பான், வீடு இருக்காது, வாடகை இருப்பான். சில பேர் சொந்த வீடு வச்சுருப்பான், நல்ல வேலை இருக்காது. சில பேருக்கு நல்லா படிச்சிருப்பான், நல்ல வேலை கிடைக்காது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஓலையில் மிக பிரமாண்டமாக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவங்களோட அமைப்புகள் சொன்னா அது ஓகே. இப்போ ஒரு குடும்பம் ஒரு வீடுன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒரு ரேகை இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். இதுல ஒருத்தருக்கு வேலை செய்யலனா கூட ஒருத்தருக்கு வேலை செய்யணும்ல சார், அப்ப அந்த நேரத்துல அவங்க வீடு கட்டி இருக்கணும்ல சார். அந்த ஒருத்தவங்களுக்கு யோகம் இருக்கும், அவர் அந்த யோகமா இருக்கிறதுக்கு சின்ன வயசா இருப்பார், அவருக்கு வந்து யோகம் இருக்கும், ஆனா அவங்க அப்பா அம்மா தான் அவங்களுடைய யோகத்தில் தான் அவங்க இயங்க முடியும். இவருடைய ஈல்டு, இவருடைய வேலை, இவருக்கு சம்பாத்தியம் இருந்தால் அவர் முடிவு எடுப்பார், அவருக்கு அதுக்கான யோகம் கிடைக்காது. நல்ல வயசான ஒரு பெரியவராக இருந்துருவார், அவருக்கு வேலையே இல்லாமல் இருப்பார், ஆனால் யோகம் இருக்கும், அதுக்கான பலனை முழுமையாக கிடைக்காது. அப்போ அதனுடைய கர்மாவை பொறுத்தே ஒரு மனித நிலையில் அவன் வாழ்ந்துட்டுருக்கான். அதனால தான் அவன் எடுக்கக்கூடிய காரியங்கள், தொட்ட காரியங்கள், செய்யலான்னு நினைக்கக்கூடிய காரியங்களில் தடை ஏற்படுது. அது பூர்வ கர்மத்தில் செய்த வினையாக கூட இருக்கலாம். அதுபோல அவன் ஜாதகம் அமைஞ்சிடும், அவன் விதியினுடைய சாராம்சமாக இருக்கலாம். ஒரு மனிதனை நிர்மாணிக்கிறது அவன் பிறக்கிற பொழுது இப்படி தான் வாழ்வான்றதை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் வந்து இவர் இப்படி தான் வாழ்வார் நம்மளா ஏற்படுத்தணும், ஜோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், தொழிலை பார்க்குறேன், சாமியை கும்பிட்றேன், எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த மனித பிறவியே ஒரு கர்மா தான். அந்த கர்மாவை புண்ணியமாக ஒரு மனிதன் சொல்கிறான், ஒரு வாழ்க்கையில் மிகச்சிறந்த இடத்தை நீ புண்ணியம் பண்ணணும்னா ஒரு கடவுளாலேயே ஒரு மனிதனை தொட முடியாது, துன்பப்படுத்த முடியாது. அப்படி என்றால் அவர் புண்ணியம்தான் அந்த வகையில் சொல்கிறாங்க. அவர் எந்த வகையில் புண்ணியம் செய்கிறவனை கடவுளால் கூட அவனை தடுத்து நிறுத்த முடியாது. ஓகே சார், இப்போ நீங்கள் புண்ணியம்னு சொன்னதால எனக்கு இதுலேருந்து வர சந்தேகம் என்னென்னா, பொதுவாகவே நாடி ஜோதிடமாக இருக்கட்டும், பொதுவான ஜோதிட முறை எல்லாத்துலேயுமே சொல்கிறது வந்து புண்ணியம் நிறைய செய்யணும், பாவங்களை கழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோவில் குளத்துல போயிட்டு நீராடிட்டு உங்களுடைய உடைகளை வந்து அங்கேயே போட்டுட்டு வந்துடணும். இதே நம்மளுடைய சனி பகவான் கோவில்ல திருநள்ளாறுல அந்த குளத்துல இப்ப வரைக்குமே இறங்க முடியாது சார், ஏன்னா அவ்வளோ, அதாவது நல்ல தீர்த்தம் வந்து இப்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இது வந்து புண்ணியம் கிடையாது, பாவம் தானே சார். புண்ணியம் செய்யறன்ற பேர்ல மறுபடியும் பாவத்தை தானே சார் செஞ்சுட்டு இருக்காங்க. அழகான கேள்விகள். ஒரே அந்த விஷயத்துல சொல்றேன், அந்த பாவ நீர் நல தீர்த்தம் என்பதே பாவத்தை கழிக்கக்கூடிய நீர். அதில் புண்ணியமான நீரில் கழித்தால் புண்ணியம் ஏற்படாது. அதாவது அவங்க கழிவுகளை வந்து கழிவுகளோட கலந்து கழிவு தான் பரிகாரம். அது அங்கே புனிதமாக இருக்கணும் ஒன்று மகாமகம் கிடையாது, மகா குளம் கிடையாது, மகாமகம் குளம்னு ஒன்று இருக்குது கும்பகோணத்தில். அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை அந்த இடத்துல நீராடினா புண்ணியம் வருதுன்னு சொல்லுவாங்க, பாவங்கள் கழிதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நல தீர்த்தத்தில் குளிக்கும்போது அது எப்படின்னு கேட்டால் பாவங்களோட கலந்து அந்த கசடோர நிலையில குளிக்கி எழுந்திருக்கும் போது தான் பாவங்கள் கழிதுறாங்கிறான். பாவத்தை கழிப்புக்கு தான் போறீங்க, ஆனால் அவங்க மறுபடியும் அந்த இடத்துல இன்னும் பாவம் செஞ்சுட்டு தானே சார் வராங்க. பாவம் அந்த இடத்துல அது என்ன பாவம் செய்ய, அந்த இடத்துல கோவில தூய்மையா வச்சுக்கணும், அதுவே ஒரு பெரிய புண்ணியம். ஆமா, கோயில் வைக்கிறது வேற. நலத்தீர்த்தத்தில் உங்களுக்கு கிரகங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, கெட்ட நேரத்தில் ஒரு சனீஸ்வர ஆதிக்கம் உனக்கு ஏற்படுது, 7.5 நாட்டு சனி நடக்குது, அஷ்டாஷ்ட சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நேரத்தில் பாவங்களை வந்து கழிக்கணுங்கிறதுக்காக கிரகங்களுடைய பவர் குறையும் தான் போகிறாங்க. அந்த நலத்தீர்த்தத்தை தான் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நீர் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த நீரில் குளிக்கும்போது அந்த பாவங்கள் கழித்து இந்த கசடான நிலையில் வந்து எந்த மனசில் வைக்காமல் அதை குளித்து எழுந்திருக்கும் போது அந்த பாவங்கள் அங்கே கழிக்கப்படுது. அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானை வணங்குற பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் அவர் நீக்கி கொடுக்குறாரு. ஓகே. இருக்கிற கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கொடுக்குற கிரகம். எல்லா கிரகங்களை விட அதீதமாக கொடுக்குற கிரகம். கெடுக்க மாட்டார், அவர் கெடுப்பார், ஆனால் போகும்போது நல்லதை செஞ்சுட்டே போவார். அவருடைய மிகப்பெரியது இது. அது அது அனுபவிச்சாதான் தெரியாது. சார், அதே மாதிரி நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சிலை எப்படி கடவுளாக மாறுதுன்னு சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதுவும் ஓலைச்சுவடியிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அந்த வந்துங்கம்மா, ஒரு சிலை என்பது ஒரு கல். அந்த கல்லை நல்ல அழகாக ஒரு முருகனை வடிவமைக்கிறான்னு வச்சுங்களேன். எனக்கு செந்தில் முருகன் மாதிரி அழகாக ஒரு வேணும்னு கேட்பாங்க. அந்த சிற்பி அவர் அழகாக வடிவமைப்பார். அதை வடிவமைச்சு அதற்குரிய அதை நீரில் கொஞ்ச நாளையும் அதுக்கான புண்ணிய தீர்த்தங்களில் கொஞ்ச நாளையும் போட்டு அதுக்கான வழிமுறை எடுத்துக்கிட்டு அந்த புண்ணிய நீரில் வந்து இருக்கக்கூடிய அந்த மூல மந்திர செப்பு தகடு வகையில் இருக்கும். அதில் வந்து சில சுலோகங்கள் பஞ்சபூதத்தினுடைய லோகங்கள் வந்து கலந்த ஒரு தகடாக இருக்கும். அந்த பஞ்சபூதத்தினுடைய தலையில் அதில் அந்த தகட்டினுடைய அந்த சரவணபாவா ஓமந்த பிரண அப்படிங்கிற ஓம் சரவணபாவா அப்படிங்கிற ஒரு மூல மந்திரம், ஓம் ஸ்ரீ ஐயம் கிளி யூயும் அந்த மாதிரி மந்திரங்கள் அதில் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து ஒரு செவம் பண்ணுவாங்க. அது ஒரு மண்டலம் 2 மண்டலம் யாக வேள்விகள் செய்வாங்க. செய்ய செய்ய அந்த மந்திரத்தினுடைய தன்மை அது உயிர்ப்பாயிடும். அந்த உயிர்ப்பாகும்போது அதை வந்து கோயில் அந்த இடம் பண்ணுறதுக்கே ஒரு கோயில் இடம் பண்ணுறதுக்கே அந்த எனர்ஜி தேவைப்படும். அந்த இடத்துல தான் போய் வைக்கும்போது அந்த சிலை அங்கே உயிர்ப்பாகிறது. அதுக்கு நம்ம மந்திரங்களை டெய்லி அதுக்கான உபயோகம் செய்ய 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 அதுக்கு பலனை சொல்ல சொல்ல அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்ம வேண்டுதலை அந்த கருவறையிலேருந்து நம்ம உடம்பை நம்ம சட்டை போட்டுக்கிட்டோ உடலில் நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உடலில் இருக்கிற உடம்பு தெரிகிற மாதிரி தான் தெய்வத்தை வணங்கணும். அப்படி வணங்கும் போது தான் அவர் இந்த அங்கேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படும். அப்போ நோய் அகலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் உடனே நிறைவேறிடும். அதில் வந்து போனால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க, அதை அவர் கொடுக்குறாரு. அப்போ இப்படி தான் அந்த சிலை வடிவமைப்பு ஏற்படுத்தி கடவுளாக மாறுது. நம்மளுக்கு மேலான ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தி இருக்கக்கூடியதான். எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்க எல்லாத்துக்கும் சக்தி கிடைக்குமா? அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே உட்கார்ந்த இடத்துல கடவுளை நினைச்சோம்னா அந்த சக்தி நம்மகிட்ட வந்துடும். நீங்கள் கோயில் ஏன் போகிறோம்னாக்கா இந்த கருவறையிலேருந்து வரக்கூடிய சக்தியை நம்ம உடம்புல இதாகும். அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேலாடைகளை எடுத்துட்டு உள்ள கடவுளை வணங்க சொல்கிறாங்க. அப்படி வணங்கும் போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி அடையும். இது மாதிரி தான் சிலை வடிவமைப்புகள் பண்ணி நமக்கு மனித சமூகங்கள் வாழ்வதற்கு மனிதனை உருவாக்கி கடவுளை உருவாக்கி அவனை வழிபடக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகே சார், அதாவது நாடி ஜோதிடம்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இருக்க ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக எங்களோட சப்ஸ்கிரைபருக்காக சொன்னீங்க. நாடி ஜோதிடம் வந்து எல்லாருமே பொதுவாக வந்து கும்பகோணத்தில் தான் போய் பார்ப்பாங்க. சரிங்க. நீங்கள் சென்னையில் பார்க்குறீங்க. சரிங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஓலைகள் எப்படி கிடைக்குது? நீங்கள் சென்னையில் பார்க்கறதுக்கான காரணம் என்ன சார்? அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஓலைச்சுவடிகள் இருந்தால் இங்கே கூட வந்து பார்க்கலாம். அது எந்த இடத்துலையும் நம்ம வச்சு பார்க்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஓலைச்சுவடி உங்களுக்கு வேணும். எங்களுக்கு இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் நாங்கள் பயிற்சிகள்லாம் எடுக்கிறோம், கும்பகோணத்தில் பயிற்சி எடுக்கிறோம், திருவனந்தபுரத்தில் பயிற்சி, இந்த மாதிரிலாம் பல ஊர்களில் ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு குடும்ப ரீதியாக, அதாவது அவங்கள்ட்ட ஒன்றிணைஞ்சு குரு நிலையை பெற்று அந்த ஆசீர்வாதத்தோட இந்த கலையை நம்ம இந்த ஓலைச்சுவடியை படிக்கிற கலையை நம்ம கற்றுக்குறோம். இது வந்து யாருமே இதை பார்த்து கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே அது தெரிஞ்சுக்கலாங்க. அது தெரிஞ்சக்கூடிய வகையில் வந்து நம்ம ஒரு குருனுடைய அடிப்படையாக இருந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு எந்த இடத்துல நமக்கு நல்லா இருக்குது, இங்கே போயிடுவோம், நம்ம 4 பேருக்கு சர்வீஸ் செய்யணும், 4 பேருக்கு அவங்களுக்கு வழிகாட்டும் முறையில் செய்யணும். உலகத்திலேயேம்மா
வழிகாட்டுறதுக்கு நிறைய இடம் எல்லாருமே வர முடியாது. வழிகாட்டுதலோடு இந்த வேலையை செய்கிறோம் பாருங்க, ஒரு மன சந்தோஷம் கிடைக்குது. கண்டிப்பாக. அது இடம் கும்பகோணம் தான் இடம் இல்லை, வைத்தீஸ்வரன் கோயிலும் இடம் இல்லை. எங்கே இருந்தாலும் அந்த ஓலைச்சுவடி இருக்கிற இடத்துல அது படிக்கக்கூடிய அந்த முறையை நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது அழகாக அவங்களுக்கு நம்ம பதிவு செய்கிறோம். அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, கேட்டு பலன் அவங்களுக்கு கிடைச்சிருது. இது யாருக்கும் எந்த விதமான குறை இல்லாமல் நிறைவோ நாங்கள் செய்யக்கூடியது தான். இது எந்த இடத்துல வேணாலும் எடுத்து செய்யலாம். கண்டிப்பாக. ஓகே சார், இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாடி ஜோதிடம் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து நீங்கள் ஆதனில் பயணிக்கணும், எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய விஷயங்கள் நாடி ஜோதிடம் பற்றி சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, வணக்கம்.